Hello friends, இன்னைக்கு கிளாஸ் ET tubes, endotracheal tube, ட்ரக்கியாக்குள்ள போட போற டியூப். இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, ஒன்னொன்னா சொல்றேன். இது வந்து கஃப்ட் டியூப், கஃப் இருக்கு. இது அன்கஃப்ட் டியூப். பீடியாட்ரிக்ஸ் 8 இயர்ஸ் ஓல்டு கீழ இருக்க குழந்தைங்களுக்குலாம் முக்காவாசி அன்கஃப்ட் டியூப் போடுவோம். இது பெரியவங்களுக்குலாம் கஃப்ட் டியூப் போடுவோம். இதோட பார்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு 6 சைஸ் ஓரல் எண்டோட்ரக்கியல் டியூப். இந்த சைஸ் வந்து இங்க எழுதிருக்கு பாருங்க, 6ன்னு போட்டிருக்கு. இந்த டியூபோட சைஸ் வந்து 3 இடத்துல எழுதியிருக்கும். இந்த இடத்துல ஒன்று 6ன்னு எழுதியிருக்கு பாருங்க, இங்க ஒன்று எழுதியிருக்கு. இது ரெண்டும் அழிஞ்சு போச்சுன்னா கூட இங்க எழுதியிருக்கு பாருங்க 6 அப்படின்னு. இன்னர் டயமீட்டர் 6. இந்த டியூபோட இன்னர் டயமீட்டர் தான் 6 இருக்கு. ஓகே, இதுல ஒரு டியூப் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இன்ஃபிளேட்டிங் டியூப்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு சின்ன பலூன் மாதிரி ஒன்று இருக்கும், இதுக்கு பேர் பைலட் பலூன். இது வந்து வேல்வ். என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த வேல்வை புஷ் பண்ணி இந்த பைலட் பலூனை இன்ஃபிளேட் பண்ணாக்கா இது இந்த இன்ஃபிளேட்டிங் டியூப் வழியா இங்க உள்ள போய் இங்க உள்ள இருக்கிற கஃப் வந்து இன்ஃபிளேட் பண்ணும். அதே மாதிரி இந்த பலூன், இந்த வேல்வ் வந்து ஒன் வே வேல்வ் கிடையாது. இந்த வேல்வை புஷ் பண்ணா உள்ளேயும் போகும், புஷ் பண்ணா வெளியவும் வரும். ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டை இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா ஓட்டை இருக்கு. இந்த ஓட்டைக்கு பேரு தான் வந்து மர்ஃபீஸ் ஐன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே இந்த டியூபுக்கு பேரு மர்ஃபீஸ் டியூப்னு சொல்லுவாங்க. ஏன்னா முன்னாடி காலத்துல இந்த மாதிரி ஐ இல்லாத டியூப்லாம் இருந்தது. அதனால இந்த டியூபுக்கு இன்னொரு பேரு மர்ஃபீஸ் டியூப்னு சொல்லுவாங்க. இந்த ஓட்டை எதுக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் நம்ம டியூப் போடும்போது உள்ள எங்கேயாவது கரைனாலேயோ ட்ரக்கியல் வால்லையோ போய் இந்த டியூப் அடைச்சிருச்சுன்னா இந்த ஓட்டை வழியா வென்டிலேட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த டியூப். அதே மாதிரி இந்த டிப்பை பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பிவெல்டா இருக்கு. ஓகேவா, இது பிவெல்டு டிப். இது வந்து கனெக்டர், எண்டோட்ரக்கியல் டியூப் கனெக்டர். இதுதான் இந்த டியூபோட பார்ட்ஸ். இதுல இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இன்னர் டயமீட்டர் எழுதியிருக்கா தெரியுதா? இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கு. இந்த லைன் எதுக்கு அப்படின்னா, நம்ம இன்டுபேட் பண்ணோம்னா இந்த லைன் வந்து ஜஸ்ட் வோக்கல் கார்டை கிராஸ் பண்ணிருக்கணும். அந்த லென்த்துக்கு தான் நம்ம இதை பிக்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த லைன் போட்டுருக்காங்க. அப்புறம் இங்கெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு, 16, 18, 20, 22 அப்படின்னு. இது வந்து எந்த இடத்துல நம்ம பிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்றத பாக்குறதுக்கு இந்த மார்க்கிங்ஸ். அப்புறம் இந்த இடத்துல ஒரு ப்ளூ லைன் இருக்கு தெரியுதா? இந்த ப்ளூ லைன் வந்து ரேடியோ ஒபேக் லைன். நம்ம டியூபை போட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்தோம்னா இந்த லைன் தெரியும். அதை வச்சுதான் டியூப் எந்த லென்த்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். ET டியூப்ஸை பத்தி பார்த்துட்டோம். ET டியூப்ஸை பாருங்க, நீங்க பாருங்க, அதுல என்னென்ன மார்க்கிங் இருக்கு, அதெல்லாம் என்ன எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பாருங்க. அந்த இன்ஃபிளேட்டிங் பலூனை யூஸ் பண்ணி பழகுங்க. அப்பதான் எமர்ஜென்சி டைம்ல டீஃப்ளேட் பண்றதும் ஈஸியா இருக்கும், இன்ஃபிளேட் பண்றதும் ஈஸியா இருக்கும். தேங்க்யூ.